தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நேற்றைக்கு சட்டப்பேரவையில் பார்த்தோம்னா, நியாய விலை கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்படுகிறதா அப்படின்றதுல ஒரு பெரிய விவாதமே வந்தது. நெல்லுக்கும் கரும்புக்குமான ஊக்கத்தொகையை நேற்றைக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறது தாவேகா அரசு. அந்த உயர்வுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது முதலமைச்சர் நியாய விலை கடைகளில் நல்ல அரிசி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள் நல்லதை வாங்கி நலமா சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. யாருக்கும் தரமற்ற அரிசி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. அதனால தான் சன்னரக நெல்லுக்கு இந்த அளவிற்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதே நேரத்தில் நெல் சேமிப்பு கிடங்குகள் 5 ஆண்டு காலமாக எதுவுமே புதிதாக அமைக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. திமுக தரப்புல இருந்து பேசும்போது, இல்லை நாங்கள் தரமான அரிசியை தான் இதுவரைக்கும் நியாய விலை கடைகளில் கொடுத்துருக்கோம், 54 லட்சம் டன் அதிக அளவில் நாங்கள் தான் நெல் கொள்முதலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல விஷயங்கள் வைக்கப்படுகிறது. இப்போ முதலமைச்சர் விஜய் நியாய விலை கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான காரணம் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் பாணியில் பயணிக்க நினைக்கிறாரா? ஏன்னா அவர் எப்பயுமே கம்பேரிசன் பண்ணது ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா 1977 மாதிரி தான் இந்த எலெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னாரு. அப்புறம் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அந்த வழியில தான் போறாங்கன்னு அவங்கள பல தடவை சொல்லிக்கொண்ட காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அரிசின்றது விஷயத்திலையுமே அதை நோக்கி பயணிக்கிறாரா? அதுதான் அவரோட வியூகமா? திமுக சொல்றதுல எந்த அளவிற்கு சரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுல தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக நம்மோட ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஜெகதீஷ் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு, எப்படி பார்க்குறீங்க நியாய விலை கடைகளில் இந்த ஒரு 3 மாதங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா பார்க்குறீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்டே ஒரு பயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுட் மினிஸ்டரே நிறைய தடவை போய் விசிட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது மாற்றம் வர்றதுக்கான ஒரு அறிகுறி தெரிகிறதா? இல்ல மாற்றம் வந்துடுச்சா? இல்ல அப்படியே தான் இருக்கா? ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு செய்தியை படிச்சா மாற்றம் உண்மையிலே வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறது தெரியும். பீடிஎஸ் ரைஸ் இஸ் ஆஃப் வெரி புவர் குவாலிட்டி அலிஜியஸ் லோக்கல்ஸ். அதாவது வெள்ளக்கோவில், காங்கேயம், முத்தூர், சிவன்மலை பகுதிகளை சேர்ந்தவங்க அரிசி முன்னே விட ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க சொல்றது மோசமா இல்ல, முன்னே விட ரொம்ப மோசமா இருக்கு. ஜூலை மாசம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. பட் ஆனா ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க இது வரைக்கும் அதுல ஒரு கமிட்டி மெம்பரே சொல்றாரு, மொத்தம் 125 கடைகள் இந்த ஏரியாக்கள் இருக்கு. ஃபுல் டைம் பார்க்க மொத்தம் 80,000 பிடிஎஸ் கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்ட்ஸ் மூலியமா தான் போயிட்டு இருக்கு. ரூரல் ஏரியா, பப்ளிக், அர்பன் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் ஒரு 15 கிலோ வாங்கிட்டு போறாரு. இது வரைக்கும் நான் பல வருஷமாக அரிசி வாங்கிட்டு இருக்கேன், இவ்வளவு மோசமான குவாலிட்டியான அரிசியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, முந்தைய விட மோசமா இருக்கு அப்படிங்கிறது. பட் அட் சேம் டைம் இது தொடரணுங்கிறது அவசியம் இல்லை. நேற்று ஆதவர்ஜி அவர்கள் பேசும் பொழுது ஜென்யூனாவே அரிசியோடைய அந்த தரத்தை மாத்தலாம் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு பார்வை இருக்கிறது. எனக்கு பார்வை மட்டுமல்லதான் உண்மை கூட. பொதுவாகவே ரேஷன் அரிசியை எல்லோரும் வாங்கி சாப்பிடுறாங்க. இல்லை, எல்லோரும் வாங்கி சாப்பிடுறதே கிடையாது. நானே பார்த்திருக்கேன். பல நேரங்களில் அரிசியை வாங்கி மாட்டுக்கு போடுறவங்களை பார்த்திருக்கேன். பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவர்கள் வேற வழியே இல்லை, இந்த அரிசி தான் நமக்கு ஒரே ஆதாரமா இருக்கு, நமக்கு வீட்டுல பசங்க யாரும் வேலைக்கு போகல, இல்ல நம்ம ரொம்ப ஒரு இயல்பான நிலைமையில இருக்கோம்னா அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. அதை தாண்டி நம்மளால கொஞ்சம் காசு சம்பாதிக்க முடியும், நம்ம அரிசி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மளிகை கடைகள்ல போய் என்ன அரிசி வாங்க முடியுமோ அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படித்தான் நிலை தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லும் பொழுது ஒரு எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க விரும்புகிறாரா? அப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த அரிசி நல்ல அரிசியாக இருந்ததான்னா அப்பொழுது அடுத்த கேள்வி எப்பொழுது அது மாறியதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ எனக்கு தெரியல உண்மையிலே, ஏன்னா நான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பார்த்து போய் பாக்கி சார் சொல்லலாம். அப்ப எந்த காலத்தில் இது இந்த நல்ல அரிசிங்கிறது இந்த மாதிரி குவாலிட்டி தரம் குறைந்த அரிசியாக மாறியது, அது அப்பயே மாறிடுச்சா இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அது மாறியதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம இதே அரிசி தான் ரேஷன் கடத்தலும் போயிட்டு இருக்கு பார்க்கிறோம். இப்ப கூட கேரளால அரிசியை கடத்திட்டு போனாங்க, அந்த அரிசியை பிடிச்சிருக்கோம், ரேஷன் அரிசி கடத்தல்னு. அப்ப அவங்க வாங்கி என்ன பண்றாங்கன்னா அவங்க வாங்கி அதை பாலிஷ் பண்றாங்க, பாலிஷ் பண்ணி மறுபடியும் நம்மள்ட்ட விற்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் நம்மள்ட்ட இருக்கு. சில நேரங்களில் நம்மளே அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டிபேட்ஸும் அதை உருவாக்கி இருக்கு. பட் ஓவராலா நம்மளுடைய அரிசியோட தரம் என்பது மோசமாகத்தான் இருக்குது. மக்கள் தொடர்ச்சியாகவே அந்த அரிசியை வேறு வழி இல்லாம சாப்பிடுற ஒரு நிலை மட்டும்தான் இருக்கு. அரிசி மட்டுமல்ல, மற்ற விஷயங்களுமே, அது பருப்பாக இருக்கலாம், இல்ல மண்ணெண்ணெய் வேறு வழி இல்லை, நம்ம வாங்கித்தான் ஆகணும். கேஸ் அடுப்பு இல்லாத குடும்பங்கள் அதை பயன்படுத்துறாங்க.
கோதுமை ஓரளவுக்கு இப்ப நான் எங்க அம்மாலாம் வாங்கியிருக்கிறேன், அந்த வருஷம் நான் பார்த்திருக்கேன். அதை வந்து காய வச்சு மறுபடியும் அது மாவாக அரைக்கக்கூடிய அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். வேறு சில பொருட்கள் வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. பாமாயில கூட இந்த அரசாங்கம் சொல்லிருக்காங்க, பாமாயில வந்து நாங்க பாமாயில கொடுக்காம தேங்காய் எண்ணெயா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கூட விவசாயிகள்லாம் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி பார்க்கின்றோம். ஓவராலா ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த துறையில் புகுத்த வேண்டுமானா புகுத்த வேண்டும். அதுல ஒரு மாற்று கருத்தை கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க பொங்கலுக்கு கைத்தறி அமைச்சர் பேசும்பொழுது பொங்கலுக்கு நாங்கள் தரமான வேட்டி சிலை கொடுப்போம்னு சொல்றாரு. அந்த நேரத்துல எல்லாம் தரமான மற்ற பொருட்களும் சப்போஸ் கொடுக்குற மாதிரி தேவைக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எல்லா பொருட்களும் தரமாக இருக்க வேண்டும். ஏன்னா திமுக மேல வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிறுவனத்திற்காக எல்லா டெண்டர்ஸும் கொடுத்துறாங்க. தரமற்ற பொருட்கள் வந்துட்டு இருக்கு. வெள்ளத்தெல்லாம் மக்கள் வீடியோ எல்லாம் பார்த்தோம். வெள்ளம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க, வந்த பொருட்களோட தரம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. அந்த டைரக்ஷனை நோக்கி நிச்சயமாக பயணிக்கணும். அந்த டைரக்ஷன் நோக்கி பயணிப்பாங்களா இல்லையா, உண்மையிலேயே இது மாறப்போகுதா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும். இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, நீங்க ரேஷன் கடை இது மாதிரி தான் நீங்க கேட்டீங்களா, இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லா துறைகளையும் பயப்படுறாங்க. பட் பயப்படுறாங்கிறதுக்காக எல்லா இடங்களும் ஊழல் குறைஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா ஊழல் குறையல அப்படிங்கறதை சேர்த்துதான் பார்க்கணும். இப்ப திருச்செந்தூர்ல ஒரு அமைச்சர் போன பிறகு அன்னைக்கு பெரிய கலைபுரம்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அது வழக்கம் போல பழைய பேக் டு ஸ்கொயர்ங்கிற மாதிரி 2000 வாங்கிட்டு தான் பார்க்காங்க. எதுவுமே மாறலன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஊழலும் எல்லா இடத்திலும் குறைஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் தோற்றம் இருக்கு. ஒரு நெரேட்டிவா இந்த அரசாங்கம் கொண்டு போய் விரும்புறாங்க. உண்மையான மாற்றத்திற்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார். ஆதித்தன் சார், அதாவது இப்போ நான் தரம் அப்படின்னு ரேஷன் கடைகளில் தரம் அப்படின்னு வரும்பொழுது நகர்ப்புறம் கிராமப்புறம் அப்படின்றதுலே ஒரு வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறீங்களா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இங்கே சென்னை பகுதியில் நம்ம பார்க்கும்போது அடிக்கடி, அதாவது மாறியாவது முன்னாடி காலத்திலே சொல்லுவாங்க, நல்லா இருக்கு இந்த வாட்டி அரிசி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வாங்குறவங்கலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம சில கேட்குறோம். பட் கிராமப்புறங்களில் அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? அந்த வேரியேஷன், அந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது? அது உண்மையிலே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ரேஷன் அரிசிங்கிறது வந்து நமக்கு யார் தரா? மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. 2.21 கோடி ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருக்குது. மத்திய அரசு மாதத்துக்கு 2.97 லட்சம் டன் அரிசி வந்து கொடுக்குது. இதுக்காக அவங்க நினைக்கிறாங்க, ஒவ்வொரு நெல் கொள்முதல் முழுமையும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அதை கொள்முதல் பண்ணி ஒரு கிலோ அரிசியை வந்து நமக்கு 30 ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களுக்கு ஒரு கிலோ 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஸ்டாக் வைக்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் மேக்ஸிமம் ஸ்டாக் வைக்கிறாங்க. அந்த ஸ்டாக்ல இருந்து அரிசி இங்க வந்து இங்கேயும் ஸ்டாக் வைக்கிறாங்க. நமக்கு போக இது மத்திய அரசு தர்றது போக கூடுதலாக 50,000 60,000 டன் அரிசி வெளிச்சந்தையில வாங்குறாங்க. வெளிச்சந்தையில வாங்குறதுல தான் முறைகேடு நடக்குதுங்க. மத்திய அரசு நம்ம வாங்குறதுல இது வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே. அதாவது அந்த அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் வந்து அரிசியா கிலோ 50 ரூபா அரிசியை காட்டுவாங்க. ஆனா வர்றது 30 கிலோ 30 ரூபா அரிசி தான் உள்ள வரும். இதுல முறைகேடுகள் நடக்கும், பிடிப்பாங்க. பொதுவாக ரேஷன் அரிசி என்னன்னா அந்த நீண்ட நாட்கள் ஈரப்பதம் மிகுந்த நெல்லை வாங்குறது. அதனால பூச்சி எல்லாம் சரியான கிட்டங்கிகள் இல்லை. இப்போ சொல்றாங்களே 40,000 தார்பாயின் வாங்க சொல்றாங்க, வாங்க கொள்முதலுக்கு கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, மழை நடையெல்லாம் பிரச்சனை பண்றதுனால இந்த அரிசி தரம் குறைஞ்சி நாட்டு அடிக்கிற நிலைமையில ஸ்டாக் வீணா வருது. அதுதான் நமக்கு வருது. நமக்கு 35 கிலோ அன்னோதயா திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு மற்றபடி குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 5 கிலோ கவர்மெண்ட் 3 ரூபாய்க்கு வாங்கி இலவசமே தமிழக அரசு கொடுக்குது. இதான் ஏன்னா பட்டி பஞ்சம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அரிசி மட்டும் கொடுக்குறோம். இதுல வந்து கிராமப்புறங்கள் என்ன செய்றாங்கன்னா, பல இடங்கள் இந்த ஸ்டாக் வச்ச அரிசி வரும்போது நாட்டு அடிக்கிறது. ஆனா கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, இப்பவும் சரி, எனக்கு நான் பெரும்பாலும் வந்து பார்த்ததுல வந்து இந்த புழு மூட்டை அடைச்சி வரும். அந்த மாதிரிலாம் அரிசியை பார்த்ததுல ஓரளவு நல்ல அரிசி தான் வழங்குறாங்க. மத்திய அரசு அந்த சத்து ஊட்டச்சத்து மாதிரி ஒரு சின்ன வெள்ளை கலர்ல ஒரு அரிசியை சேர்த்து போடுறாங்க ரேஷன் கடையில. ஏன்னா இந்த அரிசியில சத்து இல்லைன்னு அதை சேர்த்து ஒரு மூட்டைக்கு உள்ள சேர்த்து போடுறாங்க. அதனால அந்த அளவு பெரிய அளவுல பண்ண. ஏன்னா ஆனா இதை மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வருவாயா பாக்குறாங்க. இலவச அரிசியை வாங்கி பல இடங்கள்ல தமிழ்நாடுக்குள்ள கிராமங்கள்ல இட்லி மாவு தோசை மாவு விற்கிற குடும்பங்கள் இதை நம்பி இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி பல இடங்கள் எஸ்அரிசி வாங்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க அந்த கால்நடைகளுக்கு அதை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி சிலர் பயன்படுத்துறாங்க. ஆனா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா. ஏன்னா அதை சில மாதிரி கொஞ்சம் வெந்நில கல்வி பண்ணாங்கன்னா சாப்பிட மாதிரி இருக்கு. கிராம மக்கள் வந்து பெரும்பாலும் அதை புறக்கணிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கம்மி, அதனால இதைத்தான் நம்பி இருக்கிறாங்க. அதனால நான் திமுக ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்னால பார்த்துருக்கேன், கலைஞர் ஆட்சி அப்பெல்லாம் இந்த மாதிரி உள்ள நடைமுறைகள் இப்ப குறைஞ்சு ஓரளவு தரமான அரிசி தான் போடுறாங்க. சென்னையில மட்டும்தான் அதே அரிசி இங்கேயும் கிடைக்கும்.
சரி. பாக்கி சார், அதாவது நம்ம திமுக ஆட்சி வரும்பொழுது தான் தேர்தல் வாக்குறுதியிலேயே இந்த அரிசி விலை ₹1 ஒரு படி அரிசி அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து, அதுக்கப்புறம் கலைஞர் வரும்போது கூட முதல் கையெழுத்தே வந்து இலவச பொருட்கள் இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இப்படிலாம் ரேஷன் கடைகளில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அரிசி அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எதனால? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி ஆகணும். 67 காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு காரணமே 2 சொல்லுவாங்க. ஒன்று ஹிந்தி சொல்லுவாங்க, இந்தியை விட இன்னொரு முக்கியமானது அரிசி தட்டுப்பாடு. அப்போது மன்றாடையார் சர்க்கரை மன்றாடையார் தான் உணவு அமைச்சராக இருந்தார். அவர் கிண்டல் பண்ணி திமுக கூட்டங்கள் நடந்துச்சு. என்ன காரணம்னா அரிசி தட்டுப்பாடு மிக மோசமாக இருந்தது. அந்த சமயத்தில் பர்மா ரைஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அண்ணா அதனால தான் ₹1 3 படி அரிசியை தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொன்னார். ஆனால் 1 படி எனக்கு தெரிஞ்சு நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அதாவது கடைகளில் விநியோகம் பண்ணியிருக்கேன் அவர் காலத்தில். அதுக்கு பின்னாடி மெல்ல மெல்ல குறைஞ்சி போச்சு. கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவர் கூட ஒரு முறை 1 கிலோ ₹1 கொண்டு வந்தார். இப்போ இது ரேஷன் கடையில் அரிசி தர்றாங்க. இப்போ 2 பேருடைய நான் ஒரு கருத்தில் மாறுபடுறேன். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆண்டுகள் 4-5 கூட அதுக்கு முன்னாடி நான் ரேஷன் கடை அரிசியை வாங்கி பார்த்தேன், சமைத்து பார்த்தேன், நல்லா இருந்தது. இப்போ அதனுடைய நிலைமை தெரியாது. ஆனால் அண்மையில் நான் வந்து கோதுமை வாங்கினேன். கோதுமை கொடுத்தாங்க, சர்க்கரை கொடுத்தாங்க. சர்க்கரை தரம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லதாக இருந்தது. முன்னெல்லாம் கரும்பு சக்கையெல்லாம் அதில் இருக்கும், இப்போ அது இல்லை. அப்புறம் 2வது கோதுமையும் அதுலேயும் சில இந்த கோதுமையினோட தாள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கப்பட்டு ஓரளவு குவாலிட்டி இருக்குது. ஆனால் குவாலிட்டி 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று அளவு. ரேஷன் கடையில் சொல்லப்படும் புகாரினுடைய 2 பிரதான புகார். ஒன்று அளவு, 2வது தரம். எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆர் அரிசி விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார். நல்ல உணவுப் பொருள் மக்களுக்கு. ஏன்னா அவர் எப்போவுமே யார் வந்தாலுமே எதிரி வந்தால் கூட சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய ஆள். அதனால் அவரோட ஆட்சி காலத்தில் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நாவலர் நெடுஞ்செழியன் அவர் பேச முடியாத சூழலில் எம்ஜிஆர் அப்போது இருந்த காலத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அசம்பிளியில் சொன்னார், முதலமைச்சர் அரிசி தரமாக தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்னார். அப்போ சட்டப்பேரவையில் இந்த பாரு புடுத்த அரிசி இருக்குது அப்படின்லாம் சொல்லிங்க. அது அரசியல், அது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு தெரிந்த வகையில் அரிசி தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அரிசி விலையேற்றம், அப்போ பொது சந்தையில் விலையேற்றம் இருக்கக்கூடாது, அரிசி தரமானதாக இருக்கணும் ஏழைகளுக்கு அப்படிங்கிற குறிக்கோளில் முடிஞ்ச வரையில் அவர் எம்ஜிஆர் காலத்தில் நடைபெற்றது. இதுக்கு பின்னாடி வந்து அரிசி தட்டுப்பாடு பெருசாக வரல. தரம் முன்ன மாதிரி எல்லாத்தில் துறையிலையுமே இருக்கிற டிட்டீரியேஷன் மாதிரி அரிசியினோட தரமும் குறைஞ்சதாக சொல்லுவாங்க. நான் அறிந்த வரையில் அரிசியினோட தரம் முன்பு நண்பர்கள் சொன்ன மாதிரி கால்நடைகள் போடுறது அது மாதிரிலாம் இருந்தது. விற்கிறது ரேஷனில் இலவசமாக 5 கிலோ அரிசி வாங்கினா அதை போய் விற்கிற மனப்பான்மை இருக்குது. இதெல்லாம் ஒரு புகார். இதில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தொகுப்பு அரிசி தரும்போது குறைச்சிட்டாங்க. அப்போது மத்திய அமைச்சர் யாருன்னு நினைவில்லை எனக்கு. எம்ஜிஆர் அவர்கள் மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்தார். எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குகிற அரிசி குறைக்கப்படக்கூடாது, பொதுமக்களுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் ஈவினிங், அப்போது பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமராக இருந்தார். அவர் மத்திய உணவு அமைச்சர் எனக்கு பேரில் அவங்க வந்து சமாதானம் செய்து பழைய அளவு எவ்வளோ தொகுப்பு அரிசி ஒதுக்கப்பட வேண்டுமோ அதே ஒதுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. இதில் என்ன தெரிகிறதுனா மத்திய அரசாங்கம் ஒரு கணிசமான அரிசியை தருகிறது. இது இந்திரா காந்தி காலத்தில். இப்போது குவாலிட்டி ஆஃப் ரைஸ், அரிசியினோட தரம் மேம்படுத்தப்பட வேண்டும், ஏழைகளுக்கு நல்ல அரிசி போகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து பச்சரிசியில் வந்து 25 விழுக்காடு குருணை, அதே மாதிரி புழுங்கல் அரிசியில் வந்து 16 விழுக்காடு குருணை இருக்கும் முன்னெல்லாம். அதை இப்போது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக மத்திய அரசாங்கம் குறைத்திருக்குது. காரணம்னா உபரியாக நிறைய 12 கோடி டன் உணவு உற்பத்தி ஆகி அவங்களோட சேமிப்பில் இருக்குது.
ஆகையினால பச்சரிசியினோட குவாலிட்டியை உயர்த்துவதற்காக அதில் கலக்கப்படும் குருணை நெல் அரிசி இருக்குல்ல, அதை இந்த 25லேருந்து 10% குறைக்கிறாங்க. அதே மாதிரி 16% புழுங்கல் அரிசியிலேருந்து புழுங்கல் அரிசியில் விதிக்கப்பட்ட 16% அரிசியிலேருந்து 5% குறைக்கிறாங்க. இப்போ குவாலிட்டி இருக்கும் சார். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நேற்று முதலமைச்சர் அவர்கள் சன்ன ரக நெல்லுக்கு ஊக்கத்தொகை இது அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து போய் சேரணும். நீங்கள் ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு தர்றீங்க, சன்ன ரக நெல் உற்பத்தி ரைட். இதில் இடைத்தரகர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அவங்க இந்த இப்போ ஒரு சில காலத்துக்கு முன்பு வரையில் நம்ம ரேஷனில் வாங்குகிறோமோ இல்லையோ தெரியல, நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் 5 கிலோ அரிசி 5 கிலோ சர்க்கரை அப்படின்லாம் 3 கிலோ சர்க்கரை அப்படின்னு. அது எப்படி வந்ததுன்னா ஊழல். இடைத்தரகர்கள் வந்து அதான் அந்த ரேஷன் கடையை பொது விநியோக கடைகளை நடத்துகிறவங்க ஒரு கணக்கு இந்த ஃபேமிலியிலேருந்து ரெகுலராக வரது இல்லையா, அதுலேருந்து 5 கிலோ எடுத்துக்கோ, 5 கிலோ கோதுமை, 5 கிலோ அரிசி, 5 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் இப்போ ஒரு அச்சம் வருமா? ஒரு ஆட்சி மாறுது, ஒரு முதலமைச்சர் வந்து நியாயமாக நடந்துக்கணுன்ற விஷயத்த சொல்கிறாரு, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது அந்த நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி டைரக்ஷனில் யோசிக்கிறதுக்கு கூட ஒரு இப்போ நான் நானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு போய் அந்த பதிவு விரல் ரக பதிவு போகும்போது அங்குள்ளவர்கள் சொன்னாங்க, இப்போ எங்களுக்கு மேலிடத்தில் நெருக்கடிகள்லாம் இருக்குது, நாங்கள் இருக்கிறத கரெக்டாக கொடுத்துருவோம், எடையும் கரெக்டாக கொடுத்துருவோம். கேட்டாங்க, உங்களுக்கு இது போருமா இல்லை இன்னும் வேணுமான்னு என்ன கேட்டாங்க. நான் 3 கிலோ சர்க்கரை வாங்கினேன், 3 கிலோ கோதுமை வாங்கினேன், இருந்தாலும் இது போருமா சார், உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஒரு விதமான அச்சம், மேலிடத்துலேருந்து ஏதாவது ப்ரெஷர் வருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஆகையினால ரேஷன் பொறுத்தவரையில் கொஞ்சம் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்புன்னு சொல்லுவாங்க, நியாய விலை கடைகள்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நியாய விலை கடைகளில் ஓரளவு நியாயத்தை எதிர்பார்க்கலாம். பட் தரம்னா இப்போ இருக்கிற ஸ்டாக் அரிசி இருக்குல்ல, இது சில காலம் முன்பு வந்துடும். யார் கேட்டால் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. திமுக ஆட்சியை பொறுத்தவரை அவர்கள் காலத்திலையும் நான் பெரிய அளவு குற்றம் காணவில்லை. இயல்பாகவே ரேஷன் கடைகளில் இருக்கிற அதே தரம் தான் இருந்தது. இது எம்ஜிஆர் காலத்துலேயும் இருந்தது, எம்ஜிஆரே காமராஜர் போன்றவர்கள் காலத்துலேயும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இது புகார் டெஃபரெண்ட்டாக இருக்கும். இது காரணம் கீழ் நிலையில் இருக்கிறவங்களுக்கு. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, தரமான அரிசியை மக்களுக்கு விநியோகிப்பதற்கு அங்கங்கே ஒரு இன்விஜிலேஷன் மாதிரி போகணும், அடிக்கடி போகணும். ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இப்போ சபாநாயகராக இருக்கிற ஜேசிடி பிரபாகரன் அப்போ எம்எல்ஏவாக இருந்தார். ஒரு முறை அவரும் முதலமைச்சர் எம்ஜிஆரும் போகும்போது ஒரு கடையில் போய் செக் பண்ணாராம். செக் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாராம், அரிசியினோட தரத்தை மட்டும் இல்லை, கையில் எடுத்து பார்த்து ஒரு 2 வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தது மட்டும் செய்யலை. தராசு தட்டு, அப்போல்லாம் தராசு தட்டுது, இப்போதையெல்லாம் வச்சு அடியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாரு. அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றது, அளவு கொடுக்கறதில் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அத்தியாவசியமான அப்போலாம் இலவச பொங்கல் பரிசெல்லாம் கிடையாது, இருக்கிறத ஒழுங்காக கொடுத்தா போகிறோம் அப்படின்னு தான். சத்துணவு மட்டும்தான் போட்டிருந்தார். சத்துணவில் புகார் இருந்தது, ஆனால் புகாரையும் அவர் களையப்பட்டது, முடிஞ்ச வரையில் அவர் பண்ணார். ஸோ அடிப்படையாக மக்களுக்கு காமன் மேனுக்கு கிடைக்க வேண்டிய அரிசி, கோதுமை, சர்க்கரை, அப்புறம் வந்து மண்ணெண்ணெய், நண்பர் சொன்ன மாதிரி மண்ணெண்ணெய், இது 2 இதெல்லாம் அத்தியாவசியம். ப்ளஸ் பருப்பு வகைகள், மற்ற பொருட்களும் இங்கே கிடைக்கிது, மலிவு விலையில் கிடைக்கிது. அதெல்லாம் இப்போது இந்த அரசு இப்போ தான் வந்து 2 மாதம் ஆகிருக்கு. உடனே நாம் அதில் தரமாக இருக்கா இல்லையான்னு உடனே அசஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஸ்டாக்கே எவ்வளோ நாள் முன்னாடி வந்ததுன்னு தெரியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். அநேகமாக உணவு விஷயத்தில் இவங்களும் கவனமாக இருப்பார்கள் என்று இவங்களோட நடவடிக்கை பார்க்கும்போது தெரிகிறது. ஜெகதீஷ் சார், அதாவது இப்போ ஊக்கத்தொகையை நாங்கள் அதுக்கு தான் உயர்த்தி அறிவிக்கிறோம், சன்னரக நெல்லுக்காக கொடுக்குறோம், அது ஏன்னா அப்போ தான் குவாலிட்டியான அரிசி அங்கே வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அதுவே அந்த வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிடுமா, இல்லை இது வந்து ஊக்கத்தொகைக்கும் இதுக்கும் என்ன பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லைங்க, நம்ம அதான் சொல்றோம். இப்போ ரேஷன் அரிசி நம்ம சார் கூட சொல்லும் போது இப்போ அது கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. நம்ம வந்து இது ஏற்கனவே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு, இல்ல ஓரளவு குவாலிட்டியா இருக்கு. நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கறேன்.
நம்ம வந்து ரேஷன் கடையில வாங்குற அரிசியை சாப்பிடுவோமா மாட்டோமா? அதுதான். நம்ம சாப்பிடுவோம்னா அது குவாலிட்டியான ரைஸ். நம்ம அது இல்லைங்கிறதுனால தானே நான் வந்து போய் கடையில போய் பொன்னி அரிசி வாங்கலாமா, இந்த அரிசி வாங்கலாமா, அந்த அரிசி வாங்கலாமா, அப்படின்னு மகாராஜா அரிசி வாங்கலாமான்னு போய் நிக்கிறேன் இல்லையா? அப்போ என்னுடைய வீட்டிற்கு நான் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது குவாலிட்டியா இல்ல. நான் என்னோட வீடுன்னு சொல்லும் பொழுது எக்ஸ்டர்னல் ஃபேமிலி வரைக்கும் சொல்றேன். என்னோட அக்கா வீடு, அண்ணன் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, இது நம்ம சுற்றுப்புறத்துல வாழ்ற இந்த நெய்பர்ஸ் வீடு, இவங்க யாராவது ரேஷன் அரிசி வாங்கி நான் ரேஷன் அரிசி தான் சமைக்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. பெரிய வித்தியா நீ கடையில வாங்குற மளிகை கடையில வாங்குற அரிசிக்கும் இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற அரிசிக்கும் ரேஷன் கடையில வாங்குற அரிசிக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நீங்களும் வாங்குன்னு சொன்னா ஆப்வியஸ்லி வாங்க தானே செய்வோம். ஏங்க இப்போ நீங்க யுஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்கூல் தான் போவாங்க. பப்ளிக் ஸ்கூல்ல இடம் கிடைக்காட்டி நம்ம ஆட்கள் இந்தியன்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னா அங்க பப்ளிக் ஸ்கூல் நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த ப்ரையாரிட்டியா ஒரு வழியே இல்லாம பிரைவேட் ஸ்கூல். இங்க நமக்கு வந்து தரமான அரசு பள்ளிகள் இருந்தா நம்ம ஏன் தனியார் நோக்கி ஓட போறோம்? அங்க வந்து கழிப்பறைகள் நம்ம காலமா நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் கழிப்பறைகள் இந்த வருஷம் வந்துவிடும், அந்த வருஷம் வந்துவிடும், சுத்தமாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க டெவலப் பண்ணிடுவோம், இது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் அது நடந்த மாதிரி தெரியல. இல்ல அப்போ நமக்கு நம்ம என்ன பண்றோம்? சரி, நம்ம எவ்வளவு கஷ்டப்படாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை போய் பிரைவேட் ஸ்கூல்ல போட்டுடலாம். அப்போ நீங்க ஓவராலா நீங்க வந்து இப்ப நம்ம அதை யூஸ் பண்ற நம்ம ரெடியா தான் இருக்கும். யாருமே சில பிரிவிலேஜ் பேரண்ட்ஸ் இல்ல என் பையன் படிச்சா மெட்ரிக்ல தான் படிப்பேன் அப்படி சில பேர் இருக்கலாம். ஆனா நீங்க பொதுவாக நீங்க ரேஷன் அரிசியில நல்ல அரிசி கொடுக்குறாங்க. அடுத்த மாசத்துல இருந்து நல்ல அரிசி விஜய் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி போய் வாங்க தானே செய்வோம். நம்ம வாங்காம இருக்கோம். நீங்க சன்னரக அரிசி மூலியமாக இது சாதித்து முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு முயற்சி பண்றாங்க. நீங்க வந்து அதுதான் சிக்கலாக இருக்கின்றது அப்படிங்கிற முயற்சி பண்றாங்க. அதன் மூலியமாக மாற்றம் உண்டு நம்பினாருன்னா ஓகே தான். பட் சார் சொல்ல டைம் ஆகும். இப்ப நம்ம அரிசி விலை ஏறிடுச்சு, ரொம்ப உயர்ந்துடுச்சுங்கிறது தான் ஒரு 2 நாளாவே சட்டப்பேரவையில முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆயுது அப்படின்றது புரியல. இல்ல அதை கவுண்டர் பண்றதுக்கான ரியாக்ஷன் ஆயுது. இதை எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா ரொம்ப விலை உயர்ந்துகிட்டே போனா நான் எல்லாராலையும் ஒன்றும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு கட்டத்துக்கு அது போயிடும் போலதான் தெரியுது பார்க்கும் பொழுது. ஸோ இப்போ அதற்கு வந்து எப்படி இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதுவே போதுமா? அதுதான் கேள்வி. இல்லங்க, அதான் இது மட்டும் போதாது. கண்டிப்பாக நீங்க வந்து இந்த ஏன்னா இது திரும்ப வெளியே வந்து நம்ம மக்கள் தான் சொல்றோம் இல்லையா, அதை உணரும் போதுதான் அது உண்மையிலேயே அது மாற்றம் ஏற்படுத்துறேங்கிறது தெரியும். நமக்கு வந்து சன்னரக அரிசி இப்ப இன்வெஸ்ட் பண்றோம், நாங்க அதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறோம், அதனால நாங்க வந்து ப்ரொக்யூர் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம பண்ணாங்கன்னா ஓகே. நம்ம ஏன்னா இந்த அரிசியெல்லாம் எங்க இருந்து வருது? எகைன் நம்மளுடைய விவசாயத்துல இருந்தா வருது. நம்ம சாப்பிடுற அரிசி இப்ப பொன்னி அரிசியோ இல்ல வெவ்வேறு அரிசி, எல்லா அரிசியும் அதுவும் நம்ம தான் சில நேரங்கள் வந்து கர்நாடகால இருந்து வாங்குறோம். கர்நாடகால இருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணி கடைகள்ல வாங்குறோம். பட் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தான் வருது. அப்போ இந்த குவாலிட்டியை வந்து இங்கே செய்ய முடியும் அப்படின்னா நம்ம இதை உருவாக்க முடியும். ஆனா என்னன்னா நம்ம ஓவராலா ரேஷன் அரிசிக்கு இந்த குவாலிட்டி இருந்தா போதுமானது அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதை நம்ம ப்ரொக்யூர் பண்றோம். இந்த ஏஜென்சிஸ் மட்டும் தான் மாறுது, ப்ரொக்யூர் பண்ணி மறுபடியும் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் விநியோகிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த டிரான்ஸ்போர்ட்ல பெரிய காசு நம்ம இழக்கிறோம். நம்ம விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி மறுபடியும் நீங்க மக்கள்கிட்ட போய் கொடுக்கறதுல பெரிய காஸ்ட் ஒன்று ஆகுது அப்படிங்கிற சொல்லும். இது கண்டிப்பா டைம் தேவை. நம்ம வந்து டைம் எடுத்துதான் உண்மையிலேயே இவங்க வந்து சொல்றாங்க செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியும். பட் இது நீங்க சொல்ல மாதிரி கேட்ட மாதிரி காரணம் இதுவாக கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒரு பக்கம் அரிசி விலை அதிகமாகுது. அப்ப அரிசி விலை அதிகமாகுதுன்னா மக்கள் வந்து அதை வாங்க முடியாத நிலைமை ஏற்படும். இப்பதான் நீங்க கொரோனா காலத்துல பார்த்தோம் இல்லையா, நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணும்போது ஸ்கூலே எதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் போட்டாங்க. அந்த நேரத்துல பொருளாதார ஒரு மந்த நிலை இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் அரிசி விலை ஏற நமக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒருவேளை உண்மையிலே ரேஷன் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கவர்மெண்ட்டுக்கு. நல்லா குவாலிட்டியான அரிசியை கொடுக்க முடியும் அப்படின்னா மக்களும் வந்து மாறுவதற்கு தயாராகத்தான் இருப்பார்கள். பட் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு அரசியல் உண்மையில சின்சியரா இருக்கிறாங்களா அப்படிங்கறது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்ப இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது திமுக சொல்லிருக்க மாட்டாங்களா, நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் தரமான அரிசி கொடுப்போம், அதிமுக நாங்க எங்காவது தரமான அரிசி கொடுப்போம். இது எல்லோருமே சொல்றாங்க. எல்லோரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இதர உணவு வழங்கல் துறையோட மானிய அறிக்கை வரும் பொழுதோ ஒவ்வொரு முறையும் இது சொல்லப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. பட் ஆனா உண்மையில் மாற்றம் ஏற்பட்டதான மாற்றம் ஏற்படல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சா இருக்கலாம் தவிர என்னோட கொஸ்டின் வந்து என்னோட பெஞ்ச்மார்க் நான் வைக்கிறது நான் வாங்கி சாப்பிடுவேனா இல்லையாங்கிறதா. அப்ப அதை உருவாக்குறதுக்கு இந்த அரசு தொடர்ச்சியாக முயற்சி செய்து மாற்றம் என்றால் பெரிய சக்சஸ் தான். அது டைம் கொடுத்து பார்ப்போம். சரி, பாக்கி சார், அதாவது இப்போ எதற்கெடுத்தாலும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாணியை பின்பற்ற நினைக்கிறதா இந்த தாவேக அரசு? எப்படி பாருங்க? ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்போவே இந்த உணவு அமைச்சர் வந்து சொன்னார் தரமான அரிசி கொடுக்கணுங்கிறது தான் முதலமைச்சர்னு. இப்போ அதே வார்த்தை இன்றைக்கு வந்து இப்போ சட்டப்பேரவையில் ஆதவ அர்ஜுனா பயன்படுத்துகிறார். ஸோ இது வந்து ஒரு பிம்பம் உருவாக்க பார்க்குறாங்களா இல்லை உண்மையிலேயே அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க? அரசாங்கத்தை என்ன செய்ய உண்மையாகவே செயல்படுகிறார்களா அல்லது பிம்பத்தை
உருவாக்குறாங்கன்றது கொஞ்சம் காலம் பொறுத்து தான் பார்க்க முடியும் இப்போ அதனுடைய பலன். ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் மற்ற துறைகளை பற்றி அவ்வளோ பெரிய அக்கறை இல்லை, நான் உண்மையை சொல்லணும். தொழில்துறை மற்ற துறைகளில் போதிய அளவு இல்லை. 2 விஷயம், நிறைய ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் நிறைய வந்தது, அது ஒரு விஷயம். 2வது உணவு தட்டுப்பாடு, உணவு விஷயத்தில் அவர் கேர்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், வயிறார சாப்பிடணுங்கிறது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அம்மா உணவகம் இருந்தது. ஒரு விஷயம் சொல்கிறேன், நண்பர் ஜெகதீஷ் அடிக்கடி சொல்கிறாரு, அது உண்மைதான். மிடில் கிளாஸ் கூட அரிசி கடையில் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குறது இல்லை. நான் ஒரே ஒரு பரிட்சத்தமாக 2-3 மாதம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பக்கம். நாமெல்லாம் வெளிச்சந்தைகளில் தான் நமக்கு திருப்தியான பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அரிசி வாங்கி சாப்பிட்றோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உணவகம், அம்மா உணவகத்தை பொறுத்தவரையில் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் தரமான உணவு இருந்தது. அப்போ நிச்சயம் அவங்களுக்கு எங்கே இந்த அரிசி பருப்புலாம் கிடச்சிருக்கும். ரேஷன் அல்ல பொது விநியோகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கணிசமான எக்ஸஸ் கிரெயின்ஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போது அது தரமானதாக தானே இருக்கும். உணவே நாம் உண்டும் போது அம்மா ஜெயலலிதா அம்மாவை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இனாகரேஷன் போது. அதே மாதிரி நாமளும் டேஸ்ட் பண்ணும்போது தரமாக இருந்ததுன்னா நிச்சயமாக கிரெயின்ஸும் சரியாக இருந்திருக்கும். இப்போ என்னென்னா, இது பொது விநியோகம் என்று வரும்போது தரம் குறைவது காரணம் வாங்குகிற மக்கள் எல்லாம் அடித்தள மக்கள். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸு ரிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் போகிறதில்ல. லோவர் மிடில் கிளாஸ் அல்லது அந்த புவர் பிலோ பாவர்ட்டி லைன் அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தான் இந்த ரேஷன் கடைக்கு போகிறாங்க. அவங்க தானே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மை யாருக்கும் எல்லோருக்கும் இருக்கும். அது ஒரு. 2வது, பெரும்பாலும் இலவசமாக தரப்படுகிறது. அரிசியோ அல்லது வேறு கோதுமை கூட இலவசமாக தர்றாங்க. இப்போ அதெல்லாம் இலவசமாக தான் தரோம், குவாலிட்டி இல்லாமல் அதை பற்றி குவாலிட்டி பற்றி நம்ம கவலைப்படணும். இல்லை, அது அந்த தவறுகள் இங்கே கீழே இருக்கிறவங்க கிட்ட நடக்குதா, இல்லை மேலேருந்து கீழே வரைக்கும்? கீழே இருக்கிறவங்கக்கிட்ட இருக்கு, கொஞ்சம் மிடில் லெவலில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவங்களை எப்படியாவது மக்களை திருப்திப்படுத்தி ஓட்டு வாங்கணும். அவங்களுக்கு அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. நான் சொல்கிறது எம்ஜிஆர் உள்பட சொல்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு இயல்பான ஒரு குணம் எல்லோரும் பசியாற வேண்டும் என்பது அவருக்கு இயல்பான அவரோட இயல்பு குணம், அதில் மாற்ற கருதுகள். ஆனால் அரசியலுக்காக சில செய்வார். ஆனால் இதில் கீழ் லெவலில் இருக்கிறவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பணியாளர்களை எப்படி நீங்கள் நடத்துக்கணும்? நுகர்பொருள் வாணிப கழகமோ அல்லது கூட்டுறவுத்துறையோ அல்லது மத்திய அந்த அதுக்கு உண்டான மேலதிகாரிகள் எப்படி நடத்துகிறார்கள்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேஷன் கடையில் நான் இருக்கிறது ஒரு பகுதிக்கு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க ஸ்டாஃப் வர்றாங்க. அது அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள போட்டால் அவங்க பணி செய்து கரெக்டாக வேலைக்கு வந்துடுவாங்க. 8 மணிக்கு ரேஷன் கடை திறக்குதுன்னா கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கேயோ நார்த்து சென்னை எங்கேயோ தள்ளி இருக்கிற இடத்துக்கு சோழிங்கநல்லூர் இருக்கிற ரேஷன் கடைக்கு போட்டிருந்தா அவர் எவ்வளோ நேரம் ஆகும்? நாளைக்கே பெட்ரோ வந்தால் கூட குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்போ அவரால் வேலைக்கு அவருடைய குடும்பத்தை கவனிச்சுட்டு வரணும். இப்போ பணியாளர்களுடைய நிலைமையை இந்த அரசாங்கம் கவனிக்கிறதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் நுகர்வோர்களை கவனித்துக் கொள்ளுகிற விஷயத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரேஷன் கார்டு ஒரு காலத்தில் முக்கியமானது. எல்பிஜி சிலிண்டர் வேணுமா, கேஸ் சிலிண்டர் வேணுமா, பாஸ்போர்ட்டு வேணுமா, வேறு ஏதாவது அட்ரஸ் வேணுமா, முகவரி சர்டிஃபிகேட் வேணுமா, எல்லா விஷயங்களுக்கும் ரேஷன் கார்டை பயன்பட்டது. இனிமேல் அந்த ரேஷன் கார்டு இப்போ ஸ்மார்ட் கார்டெல்லாம் வந்துடுச்சு. விரல் ரேகை டிஜிட்டல் மயமாகிற சூழல் நோக்கி நம்ம நகரும். ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு திருப்தியாக செயல்படுவோம், அதுக்கு உண்டான முக்கியத்துவம் வேணும். அதெல்லாம் செய்யணும். எல்லாத்தோட முக்கியமானது பனை பொருட்களை ரேஷன் கடையில் தருவோம்ன்றால் இப்போ தருகிறாரெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லை. பனை வெல்லம், பனஞ்சக்கரை போன்றவற்றை அதை கடந்த ஆட்சியில் சொன்னாங்க. ஆனால் செயல்படுத்தினாங்கன்னு தெரியல. இந்த ஆட்சி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் செய்யணும். இனிமேல் ஒரு மானிய கோரிக்கையும் போது அது குறித்து விவாதம் வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதே மாதிரி பொங்கல் பரிசு தர்றாங்களா ரேஷன் கார்டு மூலமாக. ஏதேனும் கலாமிட்டி எல்லாருக்கும் இந்த கொரோனா காலத்தில் எல்லோருக்கும் இது கொடுத்தாங்கள உதவித்தொகை, அதெல்லாம் ரேஷன் கடைகள் மூலமாக தந்தாங்க. இதெல்லாம் முறையாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து மக்களை திருப்திப்படுத்தணும். ஏன்னா ரேஷன் கார்டில் தான் கூட்டம், நீண்ட க்யூ. நம்ம தமிழ்நாட்டில்
ரேஷன் கார்டும் சினிமா தியேட்டரும். இப்போ சினிமா தியேட்டர்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆன்லைன் புக்கிங் வந்துச்சு, மால் லெவலில் வந்துச்சு. கிராமப்புறங்களில் இருக்க தியேட்டரில் கூட்டம் இருக்கலாம். ஆனால் ரேஷன் கடைகளிலே கூட்டம் நீண்ட கூட்டமாக இருக்குது. இப்போ பணியாளர்கள் எந்த அளவுக்கு போடணும். இப்போ ஒரு பகுதியில் வந்து ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம். ஆனா இப்ப நிறைய ரேஷன் கடைகள் நம்ம பக்கத்துலயே நம்மளுக்கு ஜெயலலிதா பீரியட்ல உருவாக்கினாங்க. நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல முன்னாடியே வந்துருச்சு. அது இன்னும் நிறைய கடைகள். ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்குது. நீங்க மக்கள் தொகை அதிகரிக்கிறது, மக்கள் தொகைக்கு ஏற்ப நாம அது கடைகளை திறக்க வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும். ரைட். ஆதித்தன் சார், அதாவது நிஜமாவே எல்லாருமே, அதாவது மிடில் கிளாஸ் மக்களும் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களால அரிசியை வாங்க முடியாத, ரேஷன் கடை அரிசி வாங்கி சமைக்க முடியல அப்படின்ற கஷ்டத்துக்காக வெளியில போய் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ அவங்களும் இதை நோக்கி திரும்பணும், ரேஷன் கடையில் வாங்கிய பொருளை முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கணும்? உண்மையிலேயே இந்த அரசுடைய நோக்கம் எல்லாருக்கும் ரேஷன் கடை, யார் யார் கார்டு வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நல்ல பொருள் போய் சேரணும்னு நினைச்சாங்கன்னா என்ன விஷயங்களை செய்யணும்? அதாவது ரேஷன் கடைகள் வந்து எல்லா தரப்பு மக்களும், அதாவது ரேஷன் கடை நோக்கமே 2 நோக்கம். ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்கணும், ஒன்று. 2வது, வெளியே சந்தையில் விலைவாசி உயர்வு வரும்போது அதுக்கு ஒரு அதை தடுக்கிற வகையில் ரேஷன் கடை அமையும். அதெல்லாம் குறைஞ்ச விலையை கொடுப்பாங்க. நீங்கள் வழக்கமாக தக்காளி விலையை, வெங்காய விலை கூடுனா உடனே ரேஷன் கடையிலே கூட்டுறவு கடைகளை போட்டு குறைப்பாங்க விலை, உடனே வெளியே குறையும். அதுக்காக தான் ரேஷன் கடை நம்ம கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நோக்கத்தையும் அவங்க பயன்படுத்துறதுக்கு என்ன, இப்போ பாண்டிச்சேரியில் என்ன செஞ்சாங்கன்னா 1000 ரூபா கூப்பன் கொடுத்து, ரேஷன் கூப்பன் கொடுத்துட்டு எங்கேனாலும் வாங்கிட்டு கேட்டாங்க. அப்போ தனியார்லாம் அங்கே போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ரேஷன் கடை வந்து நம்ம வந்து முற்றிலும் அப்படி கொடுத்தா கூட நல்லது, எல்லா கடையிலும் போய் வாங்கிடலாம். இப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்குனாலும் 8000 ரூபா கூப்பன் கொடுத்தா எங்கேனாலும் வாங்கிடலாம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி கூட ரேஷன் நீங்கள் அரிசி எங்கே வாங்கிடுங்க கூப்பனை கொடுத்து சொல்லலாம். ஆனால் அது வந்து அது வந்து அந்த மக்களுக்கு போய் சேராது, ஒன்று. 2வது, ரேஷன் கடையில் உண்மையை வாங்குற பயனாளர்கள் உண்மையானவர்களா? இப்போ KYC போடுறாங்க, இந்த மாதத்துக்குள்ள 4 பேரும் கையெழுத்து வாங்கலைன்னா அந்த அளவு குறைச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப தீவிரமாக கடுமையாக கண்காணிச்சா தான் மத்திய அரசு கொடுக்குற அரிசி, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி ஒழுங்காக போய் சேர்தான். ஏன்னா ரேஷன் கடை என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து அந்த கடையை வச்சு ஒரு 10 கட்சிக்காரன் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அலுவலக ஊழியர்களுக்கு வந்து கீழ்பட்ட ஊழியர்லாம் ஒப்பந்த ஊழியர், அவங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. அவங்க இந்த வரல வச்ச மிச்சத்தை வர்றது, இப்போ ரேஷன் கடையில் 1000 பேருக்கு 2000 ரூபா பொங்கல் கொடுத்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு வாங்க விட்டுருவாங்க. அந்த 10 பேர் இவங்க பங்கு போட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து விரல் ரேகைலாம் வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் மீறலாம் அங்கே டெக்னிக் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம இப்போ வந்து இன்னொரு நல்ல விதம் வந்து வீடு வீடாக கொண்டு கொடுக்குறாங்க. அதை வந்து 65 வயசுக்கு மேலே கொடுக்காங்களா, அதை எல்லாத்துக்குமே கொண்டு கொடுங்க, பாக்கெட்டில் போடுங்க. பாக்கெட்டில் போட்டால் கூட கொஞ்சம் ஓரளவு இந்த தரமும் குறையாது. இப்போ கூட கோதுமையை பாக்கெட்டை கொடுப்போம், சொல்லிருக்க கோதுமை மாவு பாக்கெட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாமாயிலாம் பாக்கெட்டாக வருது. ஆனால் அதனுடைய தரம் உள்ளே எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை வந்து தர நிர்ணயம் பண்ணுறதுக்கு நல்ல நடுநிலையான ஒரு குழுக்கள் வைக்கணும். அந்த பர்ச்சேஸ் பண்ணுற குழுவே பயங்கர ஊழல் குழுவாக இருக்குது அந்த கோஆப்ரேட்டிவ் செக்ஸஸில். அதெல்லாம் கொஞ்சம் அதை கடுமையான மாற்று. இப்போ வந்து ஊழல் ஒழிப்புன்னு சொல்கிறோம். அந்த இதில் நீங்கள் பண்ணினீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கலாம் ஊழலில். இப்போ விஜய் ஆட்சியில் வந்து எந்த துறை அமைச்சர் பண்ணாலும் அந்த முன்னால அந்த துறையில் ஊழல் சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் ரேஷன் அரிசி சரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரேஷன் அரிசி நம்ம முதல்ல 50 ரூபா பொன்னி அரிசி சாப்பிட்டு சென்னைக்காரங்க பழகிட்டாங்க. சம்பா அரிசியை இங்கே விளைவிச்சு கேரளாவுக்கு அனுப்பிடுறோம். அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் தரம் குறைஞ்ச இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ரேஷன் அரிசி எப்படிங்கிறனால அதில் உள்ள அந்த அது என்ன அரிசி ஆலையில் போகும்போது அந்த அதில் உள்ள எண்ணெயெல்லாம் எடுத்துறாங்க, அரிசியில் சத்தையே போயிடுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன குற்றக்கார சொல்கிறாங்க. அது மாதிரி அதனால் அரிசி ஆலைகள் நவீனப்படுத்துறதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதிக நாட்கள் ஸ்டாக் வைக்கக்கூடாது உடனே. ஆனால் அதை நம்ம முடியாது. ஏன்னா திடீர்னு பஞ்சம் வந்து என்ன செய்வோம், 5.7 டன் வந்து தமிழக அரசே ஸ்டாக் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாக் எப்போ தருவோம்? தாய்லாந்தில் வந்து 10 வருஷம் அரிசி வாங்கி வச்சு இப்போ வந்து பழைய அரிசி இலக்க விட்டாங்களாம், எல்லாம் கெட்டு போச்சுட்டு. அதையும் வாங்குறாங்க, வாங்கி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே நிலைமை வரும். அதனால் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஸ்டாக் வைக்கணும். பட்டி பஞ்சங்கிறது இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் பட்டி பஞ்சம் இல்லாமல் நம்ம சமாளிச்சிருக்கோம். நம்ம உலகத்துக்கு மற்ற ஊர்களுக்கு இப்போ கொடுக்குறோம், பக்கத்து நாடுகளில் அரிசி கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம். அதனால் அந்த ஸ்டாக்கை குறைக்க முடியாது. ஆனால் அதை தரமான அரிசியாக வைக்கிறதுக்கு நவீன முறைகளை கைப்படுத்தும், அதாவது நவீனமயப்படுத்தணும். அப்படி பண்ணால் தான் அது அந்த ரேஷன் வந்து சரியாக வரும்.
சரி. கடைசியா ஜெகதீஷ் சார், அதாவது இப்போ நீங்க வந்து சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஆனா அதை நோக்கி செய்றாங்களான்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது நீங்க சொல்றீங்க. அது வந்து டைமுக்கு, அதாவது 3 மாசம் தான் ஆச்சு அப்படின்றதுல சொல்றீங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் ஏதாவது இடைவெளியை இப்பவே பார்க்குறீங்களா? ஹலோ. இல்லைங்க, அதாவது அவங்க வந்து செய்யறதை விட ஹலோ. நாங்க செஞ்சோம் அப்படிங்கறத விளம்பரப்படுத்துறதுல தீவிரமா இருக்காங்க. எங்க சொல்ல போனா, இப்போ திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோம், இந்த விளம்பர பலகைகள் நிறைய வந்துச்சு பார்த்தோம். சென்னை முழுக்க பல ஊர்கள்ல வந்துச்சு. இப்ப 2வது மாசம் தான் வளமான என்ன தமிழகம் நோக்கி, வளமான தமிழகம் நோக்கி, வெற்றி தமிழகம் நோக்கி, எல்லா இடங்களையும் வெற்றி தமிழகம் நோக்கி எல்லா பஸ் ஸ்டாப்லயும் வச்சாச்சு. என்ன சாதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தமிழகம் நோக்கி இந்த போர்டெல்லாம் நீங்க வைக்கிறீங்க. ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு தொடர்ச்சியாக நெரேட்டிவா நீங்க பண்ண விரும்பிட்டே இருக்கீங்க. ஆனா ஊழல் உண்மையிலே ஒளிஞ்சிருச்சா? விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை அதை பேசுகிறார், மேடைக்கு மேடை அதை பேசி ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு நெரேட்டிவ் செட் பண்றது நிறைய முயற்சி பண்றாங்க தவிர, ஆனா உண்மையில் அது ஊழல் இல்லாத ஆட்சி தானா அப்படிங்கிற பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது ஒவ்வொரு துறை ரீதியா பார்க்கும் பொழுது அது ஊழல். இன்னைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்ல போனா ஸ்பெசிபிக்கா உணவு வழங்கல் துறையிலேயே ஒரு பெரிய டெண்டர் ஒண்ணு ஃப்ளோட் ஆயிருக்கு. அந்த டெண்டரை வந்து அந்த மினிஸ்டர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எடுக்கிறதுக்கான கடுமையான முயற்சிகள் ஏற்பட்டது. பெரிய ஊழல் ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு ஒரு விதல்ல ஒரு 2 மாசமா எழுதிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஊழல் நடக்கும் போது எழுதிட்டே இருக்காங்க. இந்த வாரமே எழுதிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு பக்கம் அதை யார் செய்வது யார், அப்ப அவர் மினிஸ்டருக்கு தெரியாம நடக்குதா, அது தெரிஞ்சதுன்னா அப்ப அவர் யார் செய்யறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம டைம் கொடுக்கணும். ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு 6 மாசம் கழிச்சு நாங்க பாருங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி ரேஷன் கடைகள்ல வாங்கின அரிசி இது, 6 மாசம் கழிச்சு வாங்கின அரிசி இது, நான் மட்டுமல்ல என் தலைவர் விஜயும் இதைதான் சாப்பிடுகிறார், நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, சூப்பர், அந்த கவர்மெண்ட் சொல்லலாம். செய்யறதுக்கு முன்னாடியே எங்க தலைவர் வந்து சாப்பிட்டு பார்த்தாரு, அவரே கண்ணீர் குடிச்சு கதறினாரு, ஒரு நாங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் அழுது நாங்க உடனே அரிசியை மாத்தோம், இந்த கதையை விட்டுறது நீங்க நிப்பாட்டுங்க நான் சொல்றேன். இந்த நெரேட்டிவ் செட் பண்றதுல தீவிரமா நீங்க இருக்கிறீங்க, அந்த விளம்பரப்படுத்துறதுல தீவிரமா இருக்கீங்களே தவிர, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி எப்படியாவது விளம்பரப்படுத்தி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும், சோசியல் மீடியா மூலியமா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துடணுங்கிறத ஆர்வமும் அக்கறையும் இருக்கு. அது உங்களுக்கே பேக் ஃபேரும் ஆகும். ஒரு 3 மாசம் கழிச்சு மக்கள் என்னங்க ஒண்ணு பெருசா மாற்றம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு தான் அவப்பேரும் கெட்ட பேரும் உண்டாக்கும். அதனால செய்யுங்க, செயல்படுங்க, செயல்பட்ட பிறகு மக்களே உங்களை பாராட்டுவார்கள், யாருமே தேவையில்லை. ரைட். பாக்கி சார், நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு இந்த அரசு அதை நோக்கி பயணிக்கும்? சில விஷயங்களில் நம்ம பார்க்குறோமே, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தபோது இது நடத்த முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, அதில் தரமாக கொடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்டோம். ஆனால் இன்று வரையில் சத்துணவு திட்டம் வெற்றிகரமாக நடக்குது. காலை உணவு திட்டம் ஸ்டாலின் தொடங்கியதும் சிறப்பாக இருக்குது. அம்மாவோட ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்ததும் சிறப்பாக இருக்குது. இன்னும் தரமான உணவை நானே அருந்தி இருக்கிறேன். அப்போ இது ஏன் முடியாது? முடியும். ஒரே காரணம், அங்கே உள்ள அனைத்து தரப்பிலும் அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக விஜிலன்ஸ் வேண்டும், அடிக்கடி கண்காணித்தல், சோதனையிடுதல், அவர்கள் மனக்குறைகள், ஒருவேளை பணியாளருக்கு ஏதேனும் மனக்குறை இருந்தால் அதையும் தீர்க்கிறது. அங்குள்ள வாடிக்கையாளர்கள், மக்கள் தான் வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய திருப்தியை எப்போதும் கவனித்துக் கொள்வது, இதெல்லாம் இருந்தாலே போகும். நீங்கள் பொங்கலுக்குன்னு ஒரு உருகிற வெள்ளம் அந்த மாதிரி தரக்குறைவான முடியும் நீங்கள் நம்புறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.